வெற்றி, உனக்கு பிடிச்சிருக்கானு? நான் வந்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட இருக்கேன், பயப்படாதீங்க. நான் எதுக்கு சுஜி பயப்பட போறேன்? எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. மாப்பிள்ள ஒண்ணு சரியா தெரியலையேக்கா. அந்த முகர கட்டிய கொஞ்சம் காட்ட சொல்லுங்களேன். நானும் அந்த மாப்பிள்ள முகர எப்படி இருக்குன்னு பாத்துறேன். கொஞ்ச நேரத்துல எட்டி பாப்பான், நீயே பாரு. என்னடா வெற்றி, பொண்ணு பாரு. பொண்ணை பார்த்துட்டு சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. சரிங்கம்மா, கொஞ்சம் நகர்ந்துக்கங்க. சரிடா. நீ இங்கதான் இருக்கியா? என்ன என்ன பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டா? என்ன நடக்குதுங்க? இதுல யார்கிட்ட சொல்லவும் தெரியலையே. அட, கார்த்திக் வந்துட்டான். அதான பார்த்தேன். மாமா வராம இருப்பாரா என்ன? நீ நினைச்ச மாதிரியே நான் வந்துருவேன் பொண்டாட்டி. நீ கவலைப்படாத, மாமா இருக்கல்ல, மாமா பாத்துக்கிறேன், சரியா? தெரியும் மாமா, நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க மாமா. என்ன மாமியாரு, நீங்க நினைச்ச மாதிரி நான் வந்துட்டேனா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்க வந்தாலும் இங்க என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கதான் செய்யும். ரைட்டு மாமியாரு, நடக்கிறது நல்லதாவே இருந்தா சந்தோஷம்தான். அப்புறம் மாமியார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வராம இருக்க கூடாதுல்ல, அதான் வந்துட்டேன் மாமியார். எப்படி உங்க மாப்பிள்ளை? நல்லா இருக்குல்ல? நடக்கிறது என்னன்னு பார்க்கலாம்ப்பா. அத்தை, என்ன வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல இருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சொல்லலைனாலும் நீங்க எங்க வீடு தேடி வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. அத்தைனா அத்தை தான். என்னை பத்தி எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. செம்ம அத்தை, நீங்க சூப்பர். இவர் யாரு? இவரு உங்க ரிலேஷனா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள சார், நான் அவங்களோட மருமகன். என்னப்பா மருமகன்னா? புரியல. அது ஒண்ணும் இல்லைங்க. இருங்க அத்தை, நானே சொல்றேன், நீங்க பதறாதீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் அவங்களுக்கு தூரத்து சொந்தம். நானும் ஒரு வகையில அவங்களுக்கு மருமக முறை தான், அதுதான் அப்படி சொன்னேன். ஓ சரிப்பா சரிப்பா, நான் கூட கொஞ்ச நேரத்துல என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரிப்பா. கார்த்திக், நீ என்ன நின்றுட்டு இருக்க? உட்காரு. உட்காந்துருவோம். என்னத்த பாக்குறீங்க? நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளையாச்சு, அதான் மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இல்ல. நீ தேவையில்லாம ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கப்பா, வேண்டாம், இது நல்லதுக்கு இல்ல. அத்தை, என் ஆசை தேவையானதா தேவையில்லாததா நான் தான் அத்தை முடிவு பண்ணணும், அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாதுல்ல. அப்ப இது என்னோடது தேவையான ஆசை தான் அத்தை. மாப்பிள்ளை தம்பி, நீங்க பொண்ணை பார்த்து சொல்லுங்க, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. என்ன அத்தை, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிச்சதுனால தானே. என்னங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க, நான் தானே சொல்லணும்? ஐயோ மாப்பிள்ள சார், நீங்க பதறாதீங்க. பொண்ணு உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு இல்ல, உங்களுக்கு பிடிக்காம இருக்குமா என்ன? அதான் சொன்னேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன். நான் சொன்னது கரெக்டு தானே மாப்பிள்ள சார்? உங்களுக்கு எங்க வீட்டு பொண்ணு பிடிச்சிருச்சு தானே? ஆமா ஆமா, எனக்கு உங்க வீட்டு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லதுப்பா தம்பி, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சுல்ல, ரொம்ப நல்லதுப்பா. அப்புறம் நம்ம என்னங்க பேச வேண்டியதை பேசலாமா? ஆமாங்க சம்மந்தி, கண்டிப்பா. என் பையனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதே மாதிரி உங்க பொண்ணுக்கும் என் பையனை பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்க. என் பொண்ணுக்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் இல்லை சம்மந்தி, என் பொண்ணுக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவளுக்கும் விருப்பம். அதனால எங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, அதனால அவளுக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அத்தை அத்தை, நீங்க நடத்துங்க. அப்புறம் என்னங்க, எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை குறிச்சிருவோமா? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, என்னங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்னங்க
தனியா பேசணும்னு சொல்றாப்ல. இதுல என்ன சம்மந்தி இருக்கு? இன்னைக்கு எல்லாம் இப்படிதான் ஆயிப்போச்சு. பேசிட்டு வரட்டும். போமா, போய் என் பையன் கிட்ட பேசிட்டு வாமா. போயா வெற்றி போ. சரிங்கம்மா. மாமா போ பொண்டாட்டி, போய் பேசிட்டு வா. போ, மாமா இருக்கல, போயிட்டு வா. அங்க என்னடி பாத்துட்டு இருக்க? போ போய் மாப்பிள்ள கிட்ட பேசு. இங்க பாரு, ஏதாவது தேவையில்லாதது பேசி வச்சேன்னு தெரிஞ்சது உங்க அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. பாத்துக்க. எதுக்குமா இதெல்லாம் பேசுறீங்க? பேசணும் அவ்வளோதானே. நான் போறேன்னு தானே சொல்றேன், போகலன்னு சொல்லலையே. சுஜி, நீயும் கொஞ்சம் அக்கா கூட போமா. போமா. அதான் விதின்னு சொல்றது. நானே சொல்லணும்னு நினைச்சேன். சுஜிமா, போமா, கூட போ. மாப்பிள்ள கிட்ட பேசணும்ல, போமா. ஐயோ சுஜிமா, நீ தான் போகணும். நீ போயிட்டு வாம்மா. அண்ணா இருக்கல்ல, போ. அக்காவுக்கு துணையா மாப்பிள்ள கிட்ட பேசணும்ல, போமா. போய் பேசிட்டு வா. அக்கா துணையா வருவாங்க, போமா. சுஜிமா, பெரியம்மா சொல்றாளம்மா, போ அக்கா கூட கொஞ்சம் போயிட்டு வா. அக்கா தனியா போனானா கொஞ்சம் பயப்படா, பாத்துக்க. போமா. சரி பெரியம்மா, நான் போறேன். என்ன மாமியார்? லவ் யூ மாமியார். உங்க ஆட்டம் எனக்கு தெரியாதா என்ன? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். என் மாமியாரா கொக்கா? ரைட்டு மாமியார், நீங்க நடத்துங்க. வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போங்க, வரோம். இல்ல இல்ல சுஜி, நீ இங்கே இரு. நீ எங்கேயும் போக வேணாம், நீ இங்கே இரு. இல்லக்கா, நீங்க பேசுங்க, நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். இல்லைங்க, நீங்க எங்கேயும் போக வேணாம், நீங்க இங்கேயே இருக்கலாம். நாங்க ஒன்றும் பெருசாலாம் பேச போறது இல்லை. ஜஸ்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்க போறோம், அவ்வளோதான். சரி, பேசுங்க, நான் அப்படியே நிக்கிறேன். சே, நீங்க எங்கேயும் போக வேணாம், நீங்க இங்கேயே நிக்கலாம். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீங்க இங்கேயே நிக்கலாம். சொல்லுங்க, என்ன பிடிச்சிருக்கா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்க. அதான் இன்னைக்கு நேரடியாகவே கேட்டுடலான்னு வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். நீங்கள் தான் இனிமேல் சொல்லணும் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. என்ன பார்க்குறீங்க? பொண்ணை தான் கேட்குறேன். நான் எந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கேனோ அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன் என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஆமாங்க, உங்களை தான் கேட்குறேன். சீக்கிரம் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் சம்மதத்தை சொல்லிட்டா நாளையிலேருந்து உங்கள் பின்னாடி தைரியமாக வரலாம்ல. என்னங்க மறுபடியும் என்னையா இப்படி பார்க்குறீங்க? புரிய வேண்டியவங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க புரியாத மாதிரியே இருக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறது தெரியல. சொல்லுங்க, பிடிச்சிருக்கா இல்லையா? யார் என்ன பிடிச்சிருக்கு சொல்கிறாங்களோ அவங்க பின்னாடி. இதில் உங்களுக்கு என்னங்க கன்ஃபியூஷன்? ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? என்னங்க பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா இல்லை பிடிக்கலன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ரொம்ப தாங்க ஆசை. நான் இவ்வளோ நேரம் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட தாங்க கேட்டுட்டு இருக்கேன். நீங்க ஏன் உங்ககிட்ட கேட்கறதா நினைச்சுக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதானே? இருக்கும் இரவு உறக்கம் கண்ணுக்கு போயாச்சு, காரணம் நீயாச்சு. நிலவு இருக்க நினைவு கொதிக்க ஆறாத நெஞ்சாச்சு, ஆகாரம் நெஞ்சாச்சு. தித்திக்கும் செங்கரும்பே இத்தனை நாள் இங்கிருந்து முட்டு விட்ட தேனரும்பே போதும் அடி உட்கூறும். என்ன
பிடிச்சிருக்கா? மனசுல இருக்கிறத எப்ப சொல்றேன்னு வெயிட் பண்றேன். சீக்கிரம் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சொல்லிடுவேன். சொல்லிடு. ரொம்ப நாள் காத்துட்டேன், இனிமேலும் காக்க முடியாதுடி. சீக்கிரம் சொல்லிடு. என்ன மாப்பிள்ள சார்? சொல்லுங்க சார். என்ன பொண்ணுக்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? சம்மதத்தை வாங்கிட்டீங்களா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே அவங்க தான் அவங்க சம்மதத்தை சொல்லணும். சொல்லிடுவாங்க. எப்படியும் அவங்களுக்கும் சம்மதம் தான் நினைக்கிறேன். என்னங்க அப்படிதானே? கவலைப்படாதீங்க மாப்பிள்ள சார். பொண்ணு சீக்கிரத்துல சம்மதத்தை சொல்லிடுவாங்க. பார்த்தாலே தெரியுது. அதனால இனிமே உங்க காட்டுல மழை தான் மாப்பிள்ள சார். நீங்க சந்தோஷமா கிளம்பலாம். ஆமா ஆமா, இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரம் சம்மதத்தை சொல்லிட்டா இன்னும் சந்தோஷமா இருப்பேன். சொல்லிடுவியா? என்ன நடக்குதுங்க? இவர் யார்கிட்ட பேசுறாரு? என்கிட்ட பேசுறாரா இல்ல அனன்யாக்கா கிட்ட பேசுறாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவர் பேசுறது கேக்குறதெல்லாம் பார்த்தா என்னமோ என்கிட்ட கேக்குற மாதிரி இருக்கே. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சுஜிமா, சொல்லுங்கண்ணா. என்னம்மா மனசுல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன? அண்ணங்கிட்டயே வாமா. ரைட்டு. சரி, உன் மனசுல இருக்கிற குழப்பத்தை தெளிவுபடுத்தணும்னா பேசணும். பேசினாதான் குழப்பம்லாம் சீக்கிரம் கிளியர் ஆகும். பேசிடுமா, சரியா? புரியுற மாதிரியே அண்ணன் சொல்கிறம்மா. ஸ்கூல் கிரவுண்டு, அப்புறம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பாரு ஒரு பார்க்கு, அப்புறம் நீ ஸ்கூல் விட்டு பஸ் ஏற போவ பாரு பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் மைண்டில் ஓட்டி பாருமா. அப்போ உனக்கு எல்லாமே புரியும். நமக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்காக கோச்சிங் கொடுக்கறதுக்கு காலேஜ்ல இருந்து பையனுங்களை வர வச்சிருக்காங்களாமா. இங்கதான் எங்க கிரவுண்ட்ல இருக்கானுங்களாமா. வாடி போய் பார்த்துட்டு வரலாம். ஏய் வினிதா, இந்த வம்பே நமக்கு வேண்டாம். நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்து போவோம். ஓகேவா? நமக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு யார் கோச்சிங் கொடுக்க வந்தா நமக்கு என்ன, வரலன்னா நமக்கு என்ன, அவங்க கொடுக்கறத நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நம்மளால அவங்க தேடி போக கூடாது. ஈரடி, நீ எப்பவுமே பழமாறுதுன்னு பேசுவேன். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. சரி வா போய் தொலைவோம். அவங்கள பார்த்து எவனையாவது பார்த்து சைட் அடிக்கலாம்னு நினைச்சேன். நீ இருக்கும்போது எனக்கு இந்த குடுப்பனெல்லாம் ஏது? அதெல்லாம் கிடைக்காதுடி. வா வந்து தொலை. உனக்கெல்லாம் போய் நல்லது சொன்ன பாரு. என்ன உதைக்கணும்டி. சரி வா வா, மேக்ஸ் சார் வந்துருவாங்க, நம்ம சீக்கிரம் போலாம். ஆமா ஆமாண்டி, சரி சீக்கிரம் போ. சாரிங்க, நான் தெரியாம வந்து உங்களை இடிச்சிட்டேன். ஐம் சோ சாரி. என்னவளே எங்கிருந்தாய் நீதா, கனவினிலே காக்க வந்தாய் நீதா. சாரிங்க, நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன். ப்ளீஸ் திட்டிடாதீங்க. எங்களுக்கு வேற மேத்ஸ் பீரியடுக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி. ஹே வாடி, அவர் எதுவும் கோச்சிக்க மாட்டாரு. சீக்கிரம் வா, டைம் ஆகுது. மேத்ஸ் மிஸ் வந்துட போறாங்க. யாரடி நீ? வந்த இடிச்ச சாரி சொன்ன போயிட்டே இருக்கேன். அப்பா, என்னடா ஆச்சு உனக்கு? டே வெற்றி. ஏய் சுஜி, ஏண்டி டல்லா இருக்கேன்? எனக்கு இந்த பார்க்க ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை. இது உள்ள போயிட்டு அப்படியே வெளியில போனா பஸ் ஸ்டாண்டு. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு தானடி போறோம். அதுக்கு ஏண்டி இவ்வளோ பிஹேவ் பண்ற? நான் இந்த மாதிரிலாம் பார்க்குக்கு வந்தது இல்லடி. எங்க அண்ணன் மட்டும் இங்க எங்கன்னா இருந்தா அவ்வளவுதான். நான் செத்த தெரியுமா? நான் ஒண்ணுமே பண்ணாத போதே அவன் என்ன எதனா வீட்டுல போட்டு கொடுத்துட்டே இருப்பான். இப்ப நான் வேற பார்க்குக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சது வச்சுக்க, அவ்வளவுதான். அவன் என்ன நீ இருக்க போற. சரி சீக்கிரம் வா, வெளியில போ. ஏய் சுஜி, அதெல்லாம் இருக்கட்டும். அங்க பாருடி, இன்னைக்கு ஸ்கூல்ல நீ ஒருத்தரை இடிச்சிட்டல்ல,
அவரு இங்க நிக்கிறாரு பாருடி. என்னடி சொல்ற? யாரை அடிச்ச? ஏய், மறந்துட்டியாடி? நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேல நீ மோதிட்டல்ல, அவர் நிக்கிறாரு பாரு. அதான்டி, நமக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்காக கோச்சிங் கொடுக்க காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர வச்சிருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர். அங்க பாரு. ஆமாடி, அவர் எதுக்கு இங்க நிக்கிறாரு தெரியலையே. சரி சரி, நமக்கு என்னத்துக்கு, வா நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். அதானே பார்த்து, நீயாவது ஒருத்தவங்க கிட்ட பேச விட்டுறதுக்காவது. அவர் நிக்கிறாரே, பார்க்க வேற ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஏ வாடி, ஒரே ஒரு ஹாய் மட்டுமாவது சொல்லிட்டு வரலாம். இங்க பாடி, ஆல்ரெடி நான் கொலவெறியில இருக்கேன். உன்னை மெரிச்ச சாவடிச்சிடும் பாத்துக்க. ஒழுங்கு மருதா வந்து போயிடலாம். நான் பார்க்குக்கு வந்தது யாராவது பார்த்தா என்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. நீ வேற போய் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அமைதியா வந்துரு, இல்ல உன்னை இங்கேயே கொலை பண்ணி புள்ளி தோண்டி புதைச்சிடும் பாத்துக்க. ஒழுங்கா வந்துரு. அம்மாடியோ, ரொம்ப கொலவெறியில இருக்கியோடி. ஒரு வார்த்தை பேசுன புள்ளி தோண்டி புதைச்சிடுவேன். அமைதியா வா. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. ஏய் சுஜி, அவர் நம்மள தான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன்டி. ஒழுங்கு மரியாதையா திரும்பி பார்க்காம போயிடு. இல்ல இன்னைக்கு இங்க ஒரு கொலையே விழுந்துடும் பாத்துக்க. போயிடு.